ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎம்எஸ் தமிழில் வந்து தங்க பணமாக்குதல் திட்டம். ஸோ இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? இந்த திட்டத்தில் இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் வரப்போகுது. அதிரடியான மாற்றம் வரப்போகிறதாக ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குது. அது என்ன மாற்றம்? இந்த ஜிஎம்எஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது நம்ம வீட்டில் நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த தங்கம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு நகையாக இருக்கட்டும், அல்லது ஒரு காயினாக இருக்கட்டும், அல்லது ஒரு பாராக இருக்கட்டும், எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அந்த தங்கத்தை கொண்டு போய் நம்ம டெபாசிட் பண்ணும்போது நம்மளுக்கு மாதம் ஒரு வட்டி தொகை வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து தங்க பணமாக்குதல் திட்டம். ஸோ இது எங்கே கொண்டு போய் நம்ம வட்டிக்கு வச்சுட்டு வந்தோம்னா, இது வரைக்கும் நம்ம பேங்க்கில் தான் கொண்டு போய் வட்டி வச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து புதிய விதிமுறை ஒன்று வந்துருக்குது. பேங்க் அல்லாத ஒரு சில இடங்களிலையும் நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக வந்து சொல்லிடுறேன். அதாவது இந்த ஒரு நகை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த நகைகளில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு, முத்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மணி. ஸோ இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி கோல்டு மட்டும் நீங்கள் எவ்வளோ கிராம் வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்கும். குறைந்தபட்சம் நீங்கள் 10 கிராம் வந்து டெபாசிட் பண்ணணும். 10 கிராம் ஆஃப் கோல்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதிகபட்ச அளவு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சத்துக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். முதலீட்டு காலங்கள் மற்றும் வட்டி விகிதங்கள் வந்து இருக்குது. இந்த கோல்டு டெபாசிட் ஸ்கீம், அதாவது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் மொத்தம் 3 வகையான டெபாசிட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து எஸ்டிஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட். ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட் அப்படின்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே டெபாசிட் பண்ணுறது ஷார்ட் டேர்ம். அதே மீடியம் டேர்ம் அப்படின்னா 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே டெபாசிட் பண்ணுறது மீடியம் டேர்ம். தென் லாங் டேர்ம் அப்படின்னா 12 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்கான டெபாசிட், அந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து லாங் டேர்ம். ஸோ எல்லா ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 2.5%. ஒரு வருஷத்துக்கு 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய கோல்டு தான் நீங்கள் கொண்டு போய் அப்படியே வந்து அடமானம் கிடையாது, டெபாசிட் பண்ணுறீங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கு அந்த பர்டிகுலர் பேங்க் தரப்புலேருந்து அல்லது அந்த பர்டிகுலர் நிதி நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு வந்து வருஷம் 2.5% வட்டி தொகை கொடுப்பாங்க. இப்போது கடந்த ஏப்ரல் 2025 ஒரு முக்கியமான மாற்றம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த 3 வகையான டெபாசிட் ஸ்கீம் இருக்குல்ல, ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். ஸோ இதில் ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து அப்ளிகபிள் ஆகும். மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இதுக்கப்புறம் ரினியூவல் பண்ண முடியாது, புதுசாக வந்து ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் இப்போது அவைலபிளாக இருக்குது இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற பட்சம்போது நீங்கள் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளான டெபாசிட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் கிடையாது. எதனால் இது ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் 1 வருஷமாகவே நல்லா கோல்டு ரேட் வந்து பீக்கில் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் அந்த மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம் மட்டும் இப்போ லைவில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறதுக்கான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது வரி சலுகைகள், டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இருக்குது. நீங்கள் இது மூலமாக, அந்த ஸ்கீம் மூலமாக எவ்வளோ கோல்டு வேணாலும் முதலீடு வந்து பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிது. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், வட்டி தொகையானது எவ்வளோ உங்களுக்கு கிடைச்சாலும் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் செலுத்த தேவையில்லை. அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் கிடையாது, வெல்த் டேக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வரி சலுகைகள் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம், அதிகமாக நீங்கள் தங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொண்டு போய் இதில் வச்சு நீங்கள் பணமாக வாங்கலாம். அப்போது இப்போ நீங்கள் கொண்டு போயிட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுறீங்க. டெபாசிட் பண்ணிட்டு வட்டி தொகையெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு அந்த குறிப்பிட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நகையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நகையாக உங்களுக்கு கிடைக்காது. இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இதுதான். தங்கமாக பெறுதல் பொறுத்த வரைக்கும் 995 தரம் கொண்ட சுத்தமான தங்க நாணயமாகவோ அல்லது பிஸ்கட்டாகவோ திரும்ப பெறலாம். இதற்கு சிறிய கையாளுதல் கட்டணம் மட்டும் வசூலிக்கப்படுது. பணமாக நீங்கள் பெற முடியும். தங்கம் திரும்ப பெறும் நாளில் சந்தையில் என்ன தங்கம் விலை இருக்கிறதோ அந்த பணத்தை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் என்ன நகை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்களோ அந்த நகையாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கிராம் அடமானம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த நகையை உருக்கி தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் நகை அடமானம் வைக்கும் போதே அந்த நகையை வந்து உருக்க மாட்டாங்க. அந்த மெச்சூரிட்டி ஆகுது பார்த்தீங்களா, இப்போ 3 வருஷம்னா 3 வருஷம் முடியும் போது
நீங்கள் அந்த தங்கத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த நகையை ஃபுல்லாக உருக்கி ஸ்டோன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காயினாவோ பிஸ்கட்டாகவோ தான் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ எந்தெந்த பேங்க்கெல்லாம் இந்த ஸ்கீம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க், எஸ் பேங்க் இங்கெல்லாம் வந்து இந்த ஜிஎம்எஸ் ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ 2026ல் எந்த மாதிரியான அப்டேட் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அப்டேட்டில் முக்கியமான மாற்றங்கள் வந்து உள்ளூர் நகை கடைகளிலேயே உங்களுடைய அந்த கோல்டை டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ஆர்பிஐ தரப்புலேருந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பேங்க்கில் மட்டும் தான் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் உள்ளூரில் உங்களுக்கு எந்த கடைகள் வந்து நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கோ அந்த கடைகளில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் கோல்டை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கான வட்டி தொகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் புதுசாக வரப்போகுது. ஸோ இதுதான். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் தங்க கணக்கு டிமெட்டரியலைஸ்டு கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் நகைகளை டெபாசிட் செய்தவுடன் ஆரம்பத்திலேயே அதை உருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது அப்படியே டிமார்ட் கணக்கு மாதிரி உங்களுடைய கோல்டு அப்படியே வச்சுருப்பாங்க. எப்போ வந்து மெச்சூரிட்டி முடியுதோ அப்போ தான் வந்து உருக்கி உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட்டு. இந்த தகவல் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.